டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் கிரவுண்ட் கார்டனில் 2 தென்னை மரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அது ஒரு மரம், அது ஒரு மரம், இன்னொரு மரம் இந்த அங்கே இருக்குது பாருங்களேன், இது ஒரு மரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மத்தியானத்துக்கு மேலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இதாக இருக்கு பார்த்தீங்களா, தேங்காய் சைஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குங்க. 2 தேங்காய் ரெண்டுங்களில் நெத்தாகி இங்கே பாருங்கள், காயினோட சைஸ் பார்த்தீங்களா, உரிச்சிருக்கோம், இது உரிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 2 காய் நெத்தாக்கி இந்த மருந்து விழுந்துச்சு, நம்மளே இந்த மருந்து விழுந்துருந்துச்சு. அதை போய் எடுத்து 2 எடுத்து வந்தோம். எடுத்துகிட்டு வந்து ஒன்றை உரிச்சாச்சு, நல்லா ரைப்பாக இருந்துச்சு. ஆமாம், நாளைக்கு தேவைக்காண்டி உரிச்சிருக்கோம் நண்பர்களே. இது சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸுன்னு. 2மே ஒரே டயத்தில் தான் வச்சுருக்கேன். இந்த மரமும் அந்த மரமும். பட் அது ஒரு வகையான மரம், இது ஒரு வகையான மரம். அதான் சைஸ், அதுதான் கோகனட்டு. ஆமாம் நண்பர்களே, இந்த தேங்காய், இந்த மரத்து காய் நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், பெரிய சைஸாக இருக்கும். நல்ல பருப்பு, நல்ல பெரிய பருப்பாக இருக்கும். அந்த மரத்து காய் அது மாதிரி இல்லை. வாங்க, அந்த மரத்துலேருந்து ஒரு காய் விழுந்துருந்துச்சு. நெத்தாய் தான் அந்த வாங்க, அதை காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, அப்படியே நம்ம பாருங்கள், ஒரு குயில் ஒன்று கத்திட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குயில் ஒன்று நிபந்தம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் கத்தின்னு சொன்னவொடனே குயிலை சவுண்டை நிப்பாட்டிச்சு நண்பர்களே. அது மரத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருந்துச்சு. இனிமையாக இருக்கும் நண்பர்களே கேட்குறதுக்கு. அது ஈவினிங் ஹவர்ஸில் அதை கேட்டுட்டு இருந்தோம் வைங்களேன், ரொம்ப இனிமையாக இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். இந்த மைனா கத்துது, இந்த சைடில் மைனா, இந்த மைனா கத்துது, இந்த மைனா கத்துதுங்கிட்டான். அது அந்த மரத்துக்குள்ள கற்றுது மெயினாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம் வாங்க. இந்த பார்த்திங்களா, இந்த மரத்துலேருந்து அங்கே மெயினாக கற்றுது பாருங்க. அங்கே அந்த குயில் அங்கே கற்றுது, அந்த அங்கே குயில் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, கவனிச்சு கேளுங்க. அந்த பாருங்கள், அந்த பாருங்கள், பாருங்க. குயிலுடைய சவுண்டே ரொம்ப இனிமை நண்பர்களே. ஓகே, இந்த பாருங்கள், இந்த காய் இங்கேருந்து விழுந்துச்சு, இந்த மரத்தில் இங்கே விழுந்துருந்துச்சு, இந்த மரத்தில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 காய், மொத்தம் 3 காய் ஆச்சு. ஆமாம் நண்பர்களே, 3 காயில் 3 தேங்காயில் ஒன்றை உரிச்சிட்டோம். ஒரு காயை உரிச்சிட்டோம். நாளைக்கு தேவைக்கு என்ன உரிக்கல நண்பர்களே. இந்த மரத்தோட ஏஜை பற்றியும் கூட உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது மோர் தென் 15 இயர்ஸ் இருக்கும் நண்பர்களே. மோர் தென் 15 இயர்ஸ் இருக்கும். 15 to 17 இயர்ஸ் இருக்கும் இந்த மரத்தோடைய ஏஜும் அந்த மரத்தோடைய ஏஜும். அது பாட்டுக்கு ஈல்டுக்கு ஒரு 3rd year 4th yearலேருந்தே ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. அப்பப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோர்லேருந்து இப்படியே பறிப்பேன். இப்போ மரம் சன்லைட்டை நோக்கி அப்படி போயிடுச்சு. இங்கேருந்தே பறிச்சிருக்கேன். அப்புறம் அந்த ஃப்ளோர்லேருந்து அங்கேருந்து பறிப்பேன். அது மாதிரி நண்பர்களே, இந்த மரத்தோட ஏஜ் 15 to 17 18 இயர்ஸ் இருக்கும் ஒரு ஆப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேப்பி கார்டனிங், ஹேவி அ நைஸ் டே. இடம் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி வச்சுடுங்க நண்பர்களே. இதெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய பராமரிப்பெலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மரத்தை, தென்னை மரத்தெல்லாம் பராமரிக்கிறதுக்கு பெரிய பராமரிப்பெலாம் ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் பண்ணணும், அப்புறமேலு அப்பப்போ பராமரிப்பு கொஞ்சம். இந்த பாருங்கள், அந்த இதெல்லாம் இப்போ காஞ்சி இறைச்சலெல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த மூடாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேப்பி கார்டனிங், ஹேவி நெக்ஸ்ட் டே. அந்த இங்கே ஒரு சில மரங்கள் இருக்குது அந்த அங்கே, அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாருங்கள், முருங்கை மரம், பப்பாளி மரம், கொய்யா மரம், வாழை மரம்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி தரேன். Thank you very much for watching. Happy gardening. Have a nice evening, because now the time is
likely to be 6 o'clock in the evening. Thank you so much.